குக்கு வித்து கோமாளி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி விஜய் டிவியில் உள்ள நிகழ்ச்சிகள் மக்கள் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. முக்கியமான ரியாலிட்டி ஷோ மற்றும் பொழுதுபோக்குக்கு நிகழ்ச்சிகள் அனைத்தும் வித்தியாசமான முறையில் நடத்தி மிகப்பெரிய டாப்புக்கு போய்விட்டார்கள். அதில் ஒரு நிகழ்ச்சி தான் குக்கு வித்து கோமாளி. கடந்த 4 சீசன்களும் மக்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக மக்களிடத்தில் தனித்துவமான ஒரு பெயரை பெற்று இருக்கிறது. அதற்கு கோமாளி மற்றும் குக் போன்ற எத்தனையோ பேர் வந்து போனாலும் நடுவராக கலக்கி கொண்டிருக்கும் வெங்கட் பட் மற்றும் செஃப் தாமு இருவருமே அல்டிமேட் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெயர் வாங்கி விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வாரத்திற்கு முன்பு ஆரம்பித்த சீசன் 5 தற்போது தட்டு தடுமாறி கொண்டு வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் குக்கு வித்து கோமாளிக்கு பில்லராக இருந்த செஃப் வெங்கட் பட் சன் டிவிக்கு போனதால் தான். இதுவும் விஜய் டிவி கரெக்டாக ஆரம்பித்த பொழுது சன் டிவி இதே மாதிரி டாப் குக்கு டூப் குக்கு ப்ரோமோவை வெளியிட்டு குக்கு வித்து கோமாளிக்கு சன் டிவி சூனியம் வைத்து விட்டது. ஏற்கனவே செஃப் வெங்கட் பட் இல்லாததால் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் டிஆர்பி ரேட் அடிவாகிவிட்டது. இவரை தொடர்ந்து ஜிபி முத்து, தீனா மற்றும் பலர் விஜய் டிவியிலிருந்து சன் டிவிக்கு போய் விட்டார்கள். அதே மாதிரி 2 வாரங்களுக்கு முன் குக்கு வித்து கோமாளியிலிருந்து கோமாளியாக இருந்த நாஞ்சில் விஜயன் விலகப் போவதாக நேற்று அறிவித்து விட்டார். அத்துடன் பிரியங்காவும் நான் இதிலிருந்து வெளியே போக வேண்டும் என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதில் பிரியங்காவிற்கு கோமாளியாக நடிகை ஷப்னம் வந்திருக்கிறார். இவரை பார்த்ததும் பிரியங்கா நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியே போய் விடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதற்கு என்ன விதிமுறைகள் என்று சொன்னால் நான் அதை ஃபாலோ பண்ணி வெளியே போய் விடுகிறேன் என்று என்னை விட்டுவிடுங்கள் என்றும் கதறியிருக்கிறார். இதை விஜய் டிவி யூடியூப் பக்கத்தில் இருந்து வீடியோவாக அட்மின் வெளியிட்டிருக்கிறார். தற்போது இதுதான் ஹாட் டாப்பிக்காக அனைவரும் விமர்சிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆரம்பத்தில் 2 வாரத்திலேயே குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி தொடர்ந்து சிக்கலில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களில் சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு ஆரம்பிக்கப் போகிறார்கள். அப்படி மட்டும் வந்துவிட்டால் விஜய் டிவியின் குக்கு வித் கோமாளி நிலைமை கேள்விக்குறியாகத்தான் அந்தரத்தில் தொங்கும் என்று கூறப்படுகிறது.